Good morning, good afternoon, and good evening. Welcome to Codex Prime Arena. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது while loop. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார் லூப் பார்த்தோம், நெஸ்டட் ஃபார் லூப் பார்த்தோம். இப்போ வந்து while loop பார்க்க போகிறோம். நான் ஃபார் லூப் பார்க்குறப்பவே நான் சொல்லியிருப்பேன் ஃபார் லூப்புக்கும் while லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஃபார் லூப்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு லூப் வந்து எத்தனை டைம் வந்து ரன் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து தெரியும். ஓகேவா? நீங்கள் வந்து கண்டிஷனில் மென்ஷன் பண்ணுவீங்க. இனிஷியல் வேல்யூ இது, அப்புறம் வந்து கண்டிஷனோட எண்டிங் வேல்யூ இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? வைல் லூப் வந்து அப்படியே அதோட ஆப்போசிட். உங்களுக்கு வந்து ஒரு லூப் வந்து எத்தனை டைம் வந்து ரன் ஆகணும்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவீங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம். மழை பெய்யறப்ப பீகாக் வந்து டான்ஸ் ஆடும். ஓகேவா? உங்களுக்கு மழை எப்போ பெய்யும்லாம் தெரியாது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? மழை பெய்யறப்ப பீகாக் டான்ஸ் ஆடும். இதுதான். ஓகேவா? இதுவே உங்களுக்கு மழை எப்போ பெய்யும், கரெக்டாக என்ன டைம் பெய்யும், எந்த நாள் பெய்யும்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து ஃபார் லூப். மழை பெஞ்சா பீகாக் டான்ஸ் ஆடும். இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து வைல் லூப். ஓகேவா? வைல் இப்படி இருக்கும்போது வைல் ஜென்ரலா வந்து நம்ம வைல் வந்து இங்கிலீஷ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்படி இருக்கும்போது இது இருக்கும், இப்படி நடக்கும்போது இது இப்படி ஆகும். ஓகேவா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஓகே, வைல் வந்து கரண்ட் கட்டா இருக்கப்ப, ஓகேவா, நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து எதுவுமே வந்து ரன் ஆகாது. இதுதான். ஓகேவா? வைல் இப்படி இருக்கும்போது. ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க வைல்கான அர்த்தம். ஸோ இப்போ அந்த வைலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு லூப் வந்து எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வைலோட யூஸையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? யூசர் கிட்ட நம்ம எப்படி இன்புட் வாங்குவோம்? சாரி. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஸ்கேனர் வந்து இம்போர்ட் பண்ணுவோமா? ஸ்கேனர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். import java.util.scanner. ஓகேவா? ஸ்கேனரை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அது தானே இம்போர்ட் ஆகிடும் அப்புறமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ண ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம், ஸ்கேனர் எப்பயும் போல நம்ம ஆப்ஜெக்டோட பேர் zen வச்சுக்கலாம், ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். அப்புறம் வந்து அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் வாங்கணும்ல, அதுக்கான இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிஸ்டம் டாட் இன் இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து டெர்மினல்ல நம்மளால வந்து இன்புட் வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ண ஆசைப்படுறேன். அப்போ நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் println போட்டு நம்மளுக்கு என்ன மெசேஜ் வேணும், என்டர் நம். ஓகேவா? என்டர் நம்பர்னு போட்டு கடைசியாக வந்து செமிகோலன் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். இப்போ ஸ்கேனர் வந்து இன்புட் பண்ணுவோம். inputs java.util.scanner. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. எல்லாம் இப்போ கரெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஓகே, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு டேட்டா டைப்ல வந்து நான் வந்து இன்புட் வந்து வாங்க போறேன். நான் வந்து என்ன டேட்டா டைப்ல இன்புட் வாங்க போறேன், இன்ட் தான் வாங்க போறேன். ஏன்னா என்டர் நம்பர், நான் இன்ட் வச்சு தான் எக்ஸாம்பிள் வந்து பண்ண போறேன். ஓகேவா? இன்ட் நம் ஈக்குவல் டு zen டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகேவா? zen டாட் நெக்ஸ்ட் இன்ட் கடைசியாக வந்து ஒரு செமிகோலன் வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் இந்த வேரியபிள் நம்மன்ற வேரியபிள் வந்து வாங்க போறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து பண்ணிருக்க மாட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அதாவது ஒரு டேட்டா டைப்பை வச்சு ஒரு வேரியபிளை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? லூப்புக்கு வெளில வந்து நம்ம அதுக்கான ஒரு இனிஷியல் வேல்யூ வந்து கொடுத்துருவோம். ஏன் நம்ம அப்படி பண்றோம்னா, ஒரு டைமும் வந்து லூப்போட கடைசி லைன்ல வந்து கடைசி லைன் ஆஃப் கோட் ஒன்னா என்ன எழுதுவோம்னா, இப்போ எனக்கு கொடுக்குற நம்பர் நான் உங்களுக்கு டேரெக்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு நம்பர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்ட்னு வச்சுட்டேன், இன்ட்டு நியூ நம்
ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் வந்து தந்துடுறேன் ஓகேவா. இன்ட்டு நியூ நம் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கு பேர் தான் இனிஷியலைஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் தந்துடுறேன், ஜீரோன்னு சொல்லிட்டு நான் தந்துடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் நான் தரேன். ஓகே, நான் இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள் வந்து நான் பண்ணி காட்ட போறேன்னா உங்களுக்கு வந்து அடிஷன் எக்ஸாம்பிள் வந்து பண்ணி காட்ட போறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், ஆட்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே நான் வந்து வேல்யூ வந்து ஜீரோன்னு கொடுத்துறேன். இனிஷியல் வேல்யூ வந்து நான் ஜீரோன்னு வந்து தந்துறேன் ஓகேவா. இதெல்லாம் நான் ஏன் தரேன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் போக போக உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா. ஸோ எல்லாம் தந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட while loop வந்து எழுத போறோம். while நான் என்ன சொல்ல போறேன்னா, while new num is less than or equal to num. ஓகே, புரிஞ்சிருக்கும், புரியாமலே இருந்திருக்கும். கரெக்டாக சொல்கிறேன். சிம்பிளாக இதோட அர்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நியூ நம்ம விட சின்னதாக இருக்கிறப்ப இது உள்ள இருக்க கோடை மட்டும் பண்ணு, சரியா? ஓகே, நியூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஜீரோன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நியூ நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நான் வந்து தந்தேன் ஓகேவா. செகண்ட் ஓகே, அதுக்கு தான் வந்து இந்த நியூ நமக்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து தந்துட்டேன், ஜீரோன்னு சொல்லிட்டு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த நம்ம எங்க நம்ம வந்து வச்சிருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்புட் வந்து வாங்க போறோம் ஓகேவா. அப்ப நான் வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் இந்த இடத்துல நான் 3ன்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன நம்பர் தரேன், இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்ப்போமா, 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3யா? ஆமா, 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தான் ஓகேவா. அப்ப என்ன பண்ண போறேன், ஒரு டைமும் இந்த நியூ நம்ம வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூ நம்ம வந்து ஜீரோவா இருக்கா, நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜீரோவா இருக்கிறது, நெக்ஸ்ட் டைம் என்ன ஆயிடும், இந்த இடத்துல போயிட்டு ஒன்னா போயிட்டு ஸ்டோர் ஆகும் ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். திருப்பி இந்த கோட் வந்து ரன் ஆகுமா, இந்த while loop ரன் ஆகுமா, திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல என்னன்னு போய் ஸ்டோர் ஆகும், நியூ நம் ஈக்குவல் டு 2 போட்டு ஸ்டோர் ஆகும். இங்க நியூ நம் ஈக்குவல் டு 2 ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன ஆகும், 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த while loop ரன் ஆகும். திரும்பவும் இந்த இடத்துல போயிட்டு 3ன்னு போயிட்டு ஸ்டோர் ஆகும். நியூ நம் ஈக்குவல் டு 3ன்னு ஸ்டோர் ஆகும். இப்போ நியூ நம் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்பவும் கோட் கரெக்ட் தான். இன்னொரு டைம் இந்த கோட் ரன் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனா இப்போ இந்த நியூ நம்குள்ள போயிட்டு 4ன்னு போயிட்டு ஸ்டோர் ஆகும். 4 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம, அதாவது 3யா? கிடையாது ஓகேவா. அப்ப இந்த இப்பதான் வந்து இந்த while loop வந்து பிரேக் ஆகும் ஓகேவா. இதுக்கு நடுவில் நம்ம எப்படி அடிஷன் ப்ராப்ளம் பண்றோம்னு நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து while loopல வந்து கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூ நம்ம வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். நியூ நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், நியூ நம் ஈக்குவல் டு 1 பிளஸ் நியூ நம் ஓகேவா. இப்படி போட்டா என்ன ஆயிடும், இப்போ வந்து இங்க இருக்க நியூ நமக்கு இது ஒரு டைம் என்ன ஆகும், ஒரு 1 வந்து இந்த நியூ நமக்குள்ள போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூ நம்மோட வேல்யூ இந்த இடத்துல ஜீரோவா இருந்திருக்கும் ஓகேவா. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அப்போ 0 + 1 என்ன ஆகும், 1ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல நியூ நமக்குள்ள ஸ்டோர் ஆகிறது என்ன ஆயிடும், இங்க போயிட்டு ஸ்டோர் ஆகும். பாருங்க, நான் இந்த இடத்துல இப்படி ட்ராக் பண்றப்ப இந்த இடத்துல வந்து ட்ராக் ஆகும் ஓகேவா. அப்ப இந்த இடத்துல 1ன்னு போயிட்டு ஸ்டோர் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்றதா நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டா. என்ன அடிஷன், எப்படி அடிஷன், ஏன்னா இந்த இடத்துல ஜீரோவை தவிர வேற எந்த நம்பரும் இல்லை. நான் இந்த இடத்துல ஆட்னு கொடுத்தப்ப அப்புறம் எப்படி இது வந்து ஆட் ஆகும், நான் என்ன சொல்றேன் பாருங்க, ஆட் ஈக்குவல் டு ஆட் பிளஸ் நியூ நம்னு நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா. ஓகே, என்ன இவன் சம்மந்தமே இல்லாம ஆட் பிளஸ் நியூ நம் கொடுத்துருக்கான், டவுட் இருக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைம் ஆடோட வேல்யூ என்ன இருக்கு, இந்த இடத்துல ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும், ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா. அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல போயிட்டு 1ன்னு ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்துல வந்து நியூ நம்மோட வேல்யூ 1 ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். அப்போ 1 + 0 + 1 என்ன ஆகிடும், இந்த இடத்துல 1ன்னு போயிட்டு ஆட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் ஐட்ரேஷனுக்கு வந்து என்ன ஆகும், 2 + 1 என்ன ஆகும், 3ன்னு சொல்லிட்டு போய் ஸ்டோர் ஆகும். தேர்ட் ஐட்ரேஷன் அப்போ என்ன ஆகும், கடைசியாக போயிட்டு 3ன்னு போயிட்டு ஸ்டோர் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து 1 + 2 + 3 ஆகிடும், 6ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும் ஓகே. ஓகே, இப்போ வந்து கோட் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஏன் அந்த எரர் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் ஆடோட வேல்யூ என்னது 0, இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட் நியூ நம்மோட இனிஷியல் வேல்யூ என்னது 0. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படி தான் வந்து ஆரம்பிக்கும். இந்த இடத்துல 0 + 0 என்ன ஆகிடும், 0ன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகிடும் ஆட்ல.
ஓகேவா. நெக்ஸ்ட் தான் என்ன ஆகும், நியூ நம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும், நியூ நம்மோட வேல்யூ வந்து 1 இருக்கும், ஆரோட வேல்யூ அப்பி 0 தான் இருக்கும். ஓகேவா. இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், இப்போ போயிட்டு 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் இது 2 இருக்கும், இப்போ 1 + 2 என்ன ஆயிடும், 3ன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு திருப்பி அதே மாதிரி இந்த லூப் வந்து முடிகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. கடைசியாக வந்து இந்த லூப்புக்கு வெளில வந்து நம்ம என்ன வந்து கடைசியாக எனக்கு வந்து டோட்டலாக என்ன வேணும்னா, எனக்கு வந்து ஆட் வந்து நான் பண்ணணும். ஓகேவா. இந்த ஃபேக்டோரியல் சொல்லுவாங்கல்ல, 1 + 2 + 3 = 6, அந்த அடிஷன் தான் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நான் பார்த்து கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், system.out.println என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, நான் வந்து ஆடை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ ப்ரோக்ராம் கரெக்டானு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நானுமே பார்த்தீங்கன்னா இது கூட லேர்ன் பண்ணிட்டு தான் அப்படி சொல்லித்தரேன். ஸோ எனக்கு கொஞ்சம் லேகிங் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து என்டர் நம். ஓகே, டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து நம் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நம் வந்து நான் வந்து 3 தரேன். ஆன்சர் வந்து எனக்கு வந்து 6ன்னு வந்துச்சு. தான் சொன்னேன். இதை தான் நான் வந்து ஃபேக்டோரியல் அடிஷன் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படின்னா, இந்த 3ன்ற நம்பர் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டோரியல் போட்டால் 1 + 2 + 3 டோட்டலாக என்ன ஆகும், 6ன்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ அந்த அடிஷனாக வரப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அடிஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 0 + 1, நெக்ஸ்ட் 1 + 1, நெக்ஸ்ட் 2 + 1. அப்போ என்ன ஆகிடும், ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆகும். ஓகேவா. இதுதான் வந்து வைல் லூப்போட பேசிக்ஸ். ஓகேவா. இப்படிதான் வந்து ஒரு வைல் லூப் வந்து ரன் ஆகும். இந்த இடத்துல நியூனம் ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அது ஏன்னா நான் நியூனம் கூட 1 வந்து ஒரு டைம் நான் ஆட் பண்றேன். அதனால 1 தான் நியூனம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா. ஓகே, அப்புறம் அடிஷன் மட்டும் இப்படி ஃபேக்டோரியல் வைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைம் வைல் லூப் ரன் ஆகிறப்ப அதுக்கு ஒரு நம்பர் வரும். ஏன்னா இந்த இன்க்ரிமெண்டேஷனால. ஓகேவா. அடிஷன் இன்னமும் இந்த இடத்துல வந்து 0 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும். ஓகேவா. கான்செப்ட் இங்க என்ன நடக்குதுன்னா, அடிஷனுக்கு முன்னாடியே நியூனம் வந்து ஒரு டைம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. அதனால அடிஷன் 0வா இருக்கப்ப நியூனமோட வேல்யூ 1ஆ இருக்கும். இதே மாதிரி அது மாறி மாறி இந்த வைல் லூப் வந்து ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது நடக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேக்டோரியல் அடிஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது. ஓகேவா. இப்போ ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தால் நான் இன்னொரு நம்பர் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் 5ன்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணா 5ஓட ஃபேக்டோரியல் சார் நான் என்ன சொல்லிட்டேன், ஃபேக்டோரியல்ல மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம்ல. ஓகே, இந்த இடத்துல ஆட் ஆகுது அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ 15 வருது. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 15ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஃபேக்டோரியல் நம்ம சிம்பிள் போட்டால் 1 × 2 × 3ன்னு போடுவோம்ல, அது 6ன்னு வர மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா. அடுத்த நம்பர். ஓகே, இவ்வளோதான் வைல் லூப்போட பேசிக்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் லேக் இருந்திருக்கும். பிகாஸ் நானும் உங்களை மாதிரி அப்படி லேர்ன் பண்ணிட்டு தான் அப்படி நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து கிளியரான ஒரு நோட்டில் நான் வந்து எழுதி எப்படி இந்த ஐட்ரேஷன் நடக்குது, எப்படி ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.